வணக்கம். நமது மாலையம்மன் ஆஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம பதிவுகள் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ட்விஸ்டான ரொம்ப நீங்கள் எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆக போகிற ஒரு குட்டி டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்? மனிதர்களாகிய நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். எதை தேடி ஓடுறோம்? பணத்தை தேடி. ஸோ அந்த பணம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த பணப்பெட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த பணப்பெட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் பணப்பெட்டியோட காவலாக இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் முறையாக வணங்கும்போது அவங்க உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறத தங்கு தடையின்றி தர்றாங்க. ஸோ 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கிரகம் பணப்பெட்டிக்கு தலைமை வைக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு பணப்பெட்டி யார் வச்சுருப்பான்னு தெரிஞ்சுக்கணுமா? மேசராசிக்கு பணப்பெட்டியை வச்சுருக்கிறது கேது பகவான். சரி, கேது பகவான் சொல்லிட்டோம். ஸோ அவர் ராகு கேதுக்களில் ஒருவர். அவரை எப்படி கூல் பண்ணுறது, அவர்கிட்ட இருந்து எப்படி அந்த பணத்தை நாம் வரவழைத்து கொள்வது அப்படின்னா, பொதுவாக மேச ராசி செவ்வாய்க்கிழமையை குறிக்குதா? ஸோ செவ்வாய்க்கிழமை நவக்கிரகங்களில் உள்ள கேதுவை நீங்கள் போய் வணங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வராது. அதற்கடுத்ததாக அதே செவ்வாய்க்கிழமைகளில் அவரை கேது பகவானை சாந்தியும் பண்ணணும். அவரோட அதி தேவதை விநாயகர், அவருக்கு போய் இவர் 2 உக்கி போட்டு 2 கொட்டு கொட்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனையே வராது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரே கோயிலில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எந்த கோவில்கள்லையும் விநாயகர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவக்கிரகமும் இல்லாமல் இருக்காது. அப்போ ஒரே கோவிலில் கிடைக்கிது. ஸோ இந்த பரிகாரத்தை உங்கள் ராசியின் கிழமைகள், அதாவது மேச ராசிக்கான செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் நவக்கிரகத்தில் உள்ள கேது பகவானை வணங்கி விநாயகரை தொழுது வரும்போது உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். அடுத்த ரிஷப ராசிக்கு தானே? கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.